ஹலோ! இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் எப்படி செய்றதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா இது செட்டே ஆவலையே! ஐஸ்கிரீம் மாதிரி இல்லையே! ஜூஸ் மாதிரியே தான் இருக்கு. நீங்க இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப நம்ம ஐஸ்கிரீம் பண்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு உங்ககிட்ட இல்லன்னா, கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில தேவையான அளவு கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி, இது நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து நல்லா காய வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். பால் நல்லா பொங்க வந்ததுமே நம்ம கோதுமை மாவும் தண்ணியும் கலந்து வச்சுருக்க அந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நல்லா கரைஞ்சதுமே நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுறது வெனிலா ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதால வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சும்மா கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். குங்குமப்பூ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கையை எடுக்காமல் கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிருங்க ஒரு 1/2 ஹவர் அளவுக்கு. அதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா கட்டிகள் ஏதாவது இருந்தால் அது கரைக்கணுன்றதுக்காக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தான் ஐஸ்கிரீம் செட் பண்ண போகிறோம். இந்த பவுலில் நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல அந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே அலுமினியம் ஃபாயில் எடுத்து நல்லா இது கவர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பாக்ஸ் இருக்கும்ல, அதில் கூட போட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். A few moments later. 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும்னு சொன்னால் ஆனால் ஒரு நைட் ஃபுல்லாக ஆகிடுச்சு இந்த மாதிரி செட் ஆகிறதுக்கே. ஸோ இதை திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இதை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்ததுக்கப்புறம் அதே மிக்சிங் பவுலில் இதை கொட்டி அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி திரும்பவும் ஒரு 8 மணி நேரம் வச்சு பார்க்கலாம். தேவையான அளவு நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த அலுமினியம் ஃபாயிலே இது மேலே கவர் பண்ணி ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு பார்க்கலாம். எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல இது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு. 2000 years later. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆச்சு இது ஃப்ரீசரில் வச்சு. அடி எடுத்து பார்த்தா இருந்தாலுமே செட் ஆகலை. நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் பார்த்தா இது செட்டே ஆகலையே, இன்னும் ஜூஸ் மாதிரியே தான் இருக்கு. அதுக்குன்னு இதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. கீழெல்லாம் ஊற்றினா எங்கள் வீட்டில் என்ன சாவடிச்சிருவாங்க. ஸோ இதை ஜூஸாக மாற்றலாம்.
இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருந்தது, உருகுன ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தது. செகண்ட் டைம் வந்து ஐஸ்கிரீம் அடிக்காமல் இருந்ததா பெட்டராக வந்திருக்குமோ என்னவோ தெரியல. பட் இந்த மாதிரி தான் வந்துச்சு. இந்த மாதிரி ஃபன்னியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.